மெல்ல மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமணி இளமதி இப்போ கலாமா வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கலாமா தலையில் போட்டிருக்க அந்த கட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ இளமதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. கலாமா பார்த்தோம்னா அப்படியே பரமனுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இளமதி அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த கட்டு வந்து இடது கை பக்கத்து இருந்துச்சு. இப்போ பார்த்தா இப்போ வலது கை பக்கத்து அந்த கட்டு இருக்குது. அதை ரஞ்சிதை வந்து மாற்றி போட்டு விட்டாங்க. அந்த சந்தேகத்தோடையே இப்போ கலாமா யோசிச்சுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா நர்மதா வராங்க. நர்மதா கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இது சம்மந்தமாக வந்து பரமனை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்க, கோவப்படுத்தி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஏற்கனவே அங்கே போனால் அவங்க வந்து அடிக்கவே இல்லை, சண்டை போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா அந்த கட்டு மாற்றி போட்டு விட்டதை கண்டுபிடிச்சி ரஞ்சிதத்துக்கு ஒரு அடியை போட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம் கரெக்டாக இளமதி வந்துடுறாங்க. இளமதி வந்து ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அந்த ஒரு கடை விற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கடையை வாங்கிடலாம், 50,000 ரூபா அட்வான்ஸ், அது நர்மதா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மிச்சம் இருக்க காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம், லோன் போட்டு கொடுத்துடலாம், மொத்தமே 5 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலாமா நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இல்லை வேணாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இளமதி சொல்கிறாங்க. முதல்ல பரமன் வேணான்னு சொன்னாலும் கரெக்டாக வந்து இளமதி பேசுகிறதுனால கலாமாவால் எதுவும் பேசவே முடியல. கடைசியில் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி தான் கலாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இளமதி வந்து யோசனையோடு போய் வீட்டில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா பரமன் இளமதி அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தோம்னா காந்திமதி நர்மதா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இந்த விஷயத்தை பேசி. வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்து அதை மென்டல் குரூப் ஒன்று இருக்குல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்த்துட்டு அப்படியே வைத்தெறிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு பணம் கொடுக்கறதுக்காக நர்மதா வந்து பணம் கொடுக்குறாங்க. நர்மதா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி இதை நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் பாரு, கலாமாவோட திட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசனையோடய இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து பரமன் வேலைக்கு போகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னன்னு கேட்டால் இளமதி வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இளமதி வீட்டுக்கு வந்து லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் கலாட்டா பண்ணிவிட்டு அடுத்து வந்து கலாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஆசீர்வாதம் வாங்க போகிறப்ப கலாமா இருந்துக்கிட்டு இல்லை அந்த பணத்தை கொடு, நான் சாமிக்கு முன்னாடி வச்சு உனக்கு அப்புறம் பூஜை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இளமதி அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கலாமா வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அதை கள்ள நோட்டாக மாற்றி கொடுத்துட்டு, ஏற்கனவே இதை நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தானே, கள்ள நோட்டாக மாற்றி கொடுக்குறாங்க. இந்த பணத்தை நீ கொண்டு போய் கொடு, அப்புறம் இருக்குது கச்சேரி அப்படிங்கிற மாதிரி கலாமா மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாங்க. ஆனால் பரமணி இளமதிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இளமதி வந்து புரிஞ்சுக்குவாங்க கலாமா யார் என்னன்னு. அதாவது மறைமுகமாக பனிப்போர் மாதிரி நடக்க போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலாமா யார் அப்படிங்கிறது இளமதிக்கு தெரியும், இளமதி யாருங்கிறது கலாமாவுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை பரமனுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிற மாதிரி செம சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் இது. நம்ம நிறையா சினிமா படத்தில் பார்த்தது தான். ஒருவேளை நேரடியாக மாட்டிக்கிட்டாங்கன்னா சீரியல் கதை மாதிரி போவோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. எது எப்படியோ சுவாரஸ்யமாக கதை போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.